ஓவர் த இயர்ஸில் வந்து தமிழ் சினிமாவோட அந்த ஆடியன்ஸோட ரசனை வந்து மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வரதான் செய்யுது. ஏன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களோட ரிசல்ட் அப்படி. இப்போலாம் என்ன ட்ரெண்டுனா, தேட்டரில் ஒரு படம் நல்லா ஓடனா ஓடிடியில் அந்த படத்தை போட்டு மிதிச்சிடுறாங்க. ஓடிடியில் நல்லா ஓடனா ஐயோ இதை தேட்டரில் பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு. எனக்கு என்னன்னா, மரகத ராஜா வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, ஓகே 55 crores கலெக்ட் பண்ணுச்சு. வீரதீர சூரன் 52. இல்லை எது நல்ல சினிமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் ஆடியன்ஸ் வந்து இதை செலிப்ரேட் பண்ண மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ரியலாகவே ஆடியன்ஸ் நீட் என்டர்டைன்மெண்ட்டாக அதுன்னு தெரில. ஆனால் வீரதீர சூரன் வந்து இதுவரை தமிழ் சினிமாவில் எந்தெந்த டெம்ப்ளேட்டில் என்னென்ன வந்திருக்கோ, என்னென்ன ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்களோ அது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பண்ண ஒரு படம். மரகத ராஜா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொட்டீன் கமர்ஷியல். என்னென்ன தமிழ் சினிமா பண்ணியிருக்காங்களோ, 30 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்களோ எல்லாத்தையுமே. படம் வந்து 15 வருஷம் பழைய படம் தான், 30 வருஷம் பழைய படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை வந்து ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸும் ஆச்சு அந்த படம். ஆனால் சுந்தர்சி சார்ட்ட ஏதோ இருக்குது, அவர் என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் அதை ஆடியன்ஸு அக்செப்ட் பண்ண ரெடி. அப்படிதான் அரண்மனை 2 பண்ணாங்க, அவர் அரண்மனை 4க்கு ரெடி ஆகிட்டாரு. மரகத ராஜா 2க்கு ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு மாதிரிலாம் வந்தது. வீரதீர சூரனுக்கு என்னங்க குறைச்சல்? இதே மாதிரி தான் குடும்பஸ்தனும் இந்த மாதிரி தான் ஆச்சு. தேட்டரில் போட்டு அந்த மாதிரி பண்ணால் ஓடிடியில் மிதிக்கிறானுங்க. இந்த படத்தை என்னென்ன குறைச்சல்? அந்த படத்தெல்லாம் ஒரு செலிப்ரேட் பண்ணீங்க, எனக்கு புரியல. மரகத ராஜாவுமே அந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆச்சு ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா. ஓடிடியில் அந்த படத்துக்கு கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது அஜய் ஞானமுத்து கோப்ரான்னு ஒரு படம் எடுத்தார். அது நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் தான், கிளைமேக்ஸ் தான் சொல்லப்படும். அதே அவர் வந்து டிமாண்டி காலனி 2 அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தது, அதை அக்செப்ட் பண்ண ஆடியன்ஸ் ரெடி. என்னன்னு புரியல. ஒருவேளை இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் தான் ஆடியன்ஸுக்கு தேவைப்படுதோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு வரதான் செய்யுது. பட்டு சம்திங் ஃபுட்டாக ட்ரை பண்ணால் அதுக்கும் ரெஸ்பான்ஸ் தரலாமே. வீரதீர சூரன்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஏன்டா இருக்கு. நான் வந்து வீரதீர சூரனுக்கு 6-15 ஷோக்கு போனேன். 11 பேர் தான் இருந்தோம், 15 பேர் வந்தால் தான் வந்து நான் ஷோ போடுவேன் அப்படின்னு சொன்னோம். 2 வீக்ஸ் அப்புறமா ரிலீஸ் ஆகி சரி நானும் வெயிட் பண்ண 6:20 ஆச்சு, ஷோ கேன்சல்னாங்க. அப்பயுமே ஒரு 5 நிமிஷம் நின்னேன் தேட்டரில். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்தோடனே ஓகே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், நம்ம புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம், வாங்க ஷோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷனை மாற்றினாங்க. இந்த மாதிரி நல்ல படத்துக்கு இப்படி ஒரு நிலைமை. ஏதோ படம்லாம் வந்து எப்படியோ ஓடுது. இதனால தான் ஒரு சில ஏற்கனவே இந்த தங்கலானும் டிமாண்டி காலனியில் ஒரு பெரிய இதாச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் எந்த படம் ஓடுது, இந்த படம் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வருஷம் ரிசல்ட்லேயும் கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான். இந்த ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்கிறது நல்லா தெரியுது. அதுக்காக கண்டென்ட் ஓரியன்ட் படம்லாம் நான் இருக்க வேணான்னு சொல்ல வரல, பட்டு அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே அப்படிதான் நினைக்கிறேன். போர் தொழில் மாதிரி படமும் ஓடுது, பட்டு இந்த மாதிரி ஒரு சில படங்கள் அண்டர் ரேட்டட் ஆகும்போது தான் கொஞ்சம் இதாகுது. புது டெம்ப்ளேட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அது வந்து இப்படி ஆகும்போது கொஞ்சம் இடிக்க தான் செய்யுது. அதுவும் இல்லாமல் பழைய டெம்ப்ளேட்டில் அரைச்ச படம் வந்து நல்லா ஓடும்போது அது இதை விட பெரிய இதாகுது. என்னென்னமோ என்னென்ன லாங்குவேஜில் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னும் நீ அரண்மனை 4 எடுக்கிறீங்க, காஞ்சனா 4 எடுக்கிறீங்க, அதுவும் ஆடியன்ஸ் பார்க்க ரெடியாக இருக்கும்போது அதோட லாஜிக் எனக்கு புரியல. ஓகே நல்லா இருந்தால் பாருங்க, பிரச்சனை சொல்ல. நல்லா இருந்தால் விட்டுருங்களேன். நீங்கள் நல்லா இல்லாததையும் நீங்கள் பண்ணுறதுனால தான் அவங்க மறுபடியும் அதை பண்ணுறாங்க. ஒரு தடவை விட்டுருங்க, செலிப்ரேட் பண்ண வேணாம். நல்லா இருந்தால் விட்டுருங்க. பார்ட் 5, 6 போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை விட்டிங்கன்னா மறுபடியும் அவங்க எடுக்கணும்னு நினைக்க போகிறாங்க. நல்லா நல்லா இருந்தால் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்ல வரல. இந்த அரைச்சமாவே அரைக்கும் போது அது புரியல. மாவீரன் படம் கம்மியாக கலெக்ட் பண்ணுச்சு, 75. டான் படம் 100. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விலை கிடைக்குமா, இல்லை ஆடியன்ஸ் வந்து மாறிட்டாங்களா, ஆடியன்ஸ் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய நாட்களில் தருவாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நினச்சி பார்க்க முடியாமல் இருக்குது. பார்ப்போம். நானும் ரொம்ப நாளாக வீடியோ போடல, சரி வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பொங்கி எழுந்துச்சு வந்துட்டேன். பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்கலாம்.